எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நெட்வொர்க் டோபாலஜி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நெட்வொர்க் டோபாலஜிங்கிறது ஒரு நெட்வொர்க் வந்து எப்படி டிசைன் ஆகணும், அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணணும், ஒரு கம்ப்யூட்டர்ஸு ஒரு சர்வர்ஸு எப்படி பில்டிங்கில் கான்ஃபிகர் ஆகணும், எப்படி கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் இந்த நெட்வொர்க் டோபாலஜி. இதில் மொத்தம் 2 டைப் இருக்குது, ஃபிசிக்கல் டோபாலஜி, லாஜிக்கல் டோபாலஜி. ஃபிசிக்கல் டோபாலஜி பார்த்திங்கன்னா இந்த ஃபிசிக்கலான டிவைசஸ் எப்படியெல்லாம் லே அவுட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் ஃபிசிக்கல் டோபாலஜி. அதாவது ஒரு ஹார்ட்வேர், அதாவது கேபிள்ஸு, ஸ்விட்சஸ்ஸு, ரவுட்டர்ஸு, சர்வர்ஸு, கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் எந்தெந்த மாதிரி கனெக்ட் ஆகணும், எந்த வேல கனெக்ட் ஆகணும், என்ன மாதிரி டிசைன் பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் இந்த ஃபிசிக்கல் டோபாலஜி. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 டைப் இருக்குது. பஸ் டோபாலஜி, ஸ்டார் டோபாலஜி, ரிங் டோபாலஜி, மெஷ் டோபாலஜி. அடுத்து பார்த்திங்கன்னா லாஜிக்கல் டோபாலஜி. இந்த ஃபிசிக்கல் டோபாலஜியில் டேட்டாஸ் எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் இந்த லாஜிக்கல் டோபாலஜி. ஸோ இந்த ஃபிசிக்கல் டோபாலஜியில் இந்த லாஜிக்கல் டோபாலஜி வரும். லாஜிக்கல்ன்றது என்ன, ஒரு விர்ச்சுவலாக டேட்டாஸ் எப்படி ட்ராவல் ஆகும், டேட்டா ட்ராவல் ஆகுது விர்ச்சுவலாக தான் ட்ராவல் ஆகும், அதை நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ அந்த டேட்டா எப்படிலாம் ட்ராவல் ஆகும் அப்படின்றத பற்றி சொல்கிறது அந்த லாஜிக்கல் டோபாலஜி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பஸ் டோபாலஜி பற்றி பார்க்கலாம். பஸ் டோபாலஜி. இந்த பஸ் டோபாலஜி வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு ஈஸியாக கான்ஃபிகர் பண்ணக்கூடிய ஒரு நெட்வொர்க் டைப்பு. இது நிறைய பார்த்தீங்கன்னா ப்ரௌசிங் சென்டர்ஸ், அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பஸ் டோபாலஜியில் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஒரே ஒரு சிங்கிள் கேபிளில் தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஒரு கேபிளில் ஒரு இடத்துல ஃப்ளோ ஆகிட்ருக்கும். ஸோ அதிலேருந்து அவுட்புட் எடுத்து எல்லா கம்ப்யூட்டர்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு கேபிள் தான் அந்த நெட்வொர்க்கோட மெயின். அந்த கேபிள் ஏதாவது பிரச்சனை வந்தது அந்த மொத்த நெட்வொர்க்குமே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ ஒரு நெட்வொர்க் ஸ்டார்ட் ஆகிற இடத்துலையும் ஒரு நெட்வொர்க் எண்ட் ஆகிற இடத்துலையும், அதாவது 2 பக்கம் அந்த மெயின் கேபிள் முடியும் இல்லை, அந்த 2 பக்கத்துலேயும் ஒரு டெர்மினேட்டர் வந்து கண்டிப்பாக போட்டாகணும். அந்த டெர்மினேட்டர் மட்டும் இல்லைன்னா டேட்டா வந்து லாஸ் ஆகிடும். ஸோ இந்த பக்கம் டெர்மினேட்டர் இல்லைன்னா டேட்டாஸ் ஃப்ளோ ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் டேட்டாஸ் நிறையா வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் 2 பக்கம் டெர்மினேட்டர் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் இந்த பஸ் டோபாலஜியில். ஸோ இதில் எப்படி டேட்டா ஃப்ளோன்னு பார்த்தீங்கன்னா கீழே இமேஜ் கொடுத்துருக்கேன். அந்த இமேஜில் கம்ப்யூட்டர் 1லேருந்து நீங்கள் கம்ப்யூட்டர் 4க்கு ஒரு டேட்டா சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் 1லேருந்து இந்த மெயின் கேபிளுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த பக்கம் போகும் லெஃப்ட் சைடு. ஸோ இங்கே டெர்மினேட் போட்டுருந்தோன்னா ஸோ ரிவர்ஸ் வந்துட்டு ஸோ ஃபஸ்ட் கம்ப்யூட்டருக்கு போகும். இந்த கம்ப்யூட்டர் ரெக்வெஸ்ட் கொடுக்கலன்னு தெரிஞ்சதும் திரும்ப மேலே போய்ட்டு திரும்ப கம்ப்யூட்டர் 2, அப்புறம் கம்ப்யூட்டர் 5, அப்புறம் கம்ப்யூட்டர் 3, அப்புறம் கடைசியாக டெஸ்டினேஷன் வந்து சேரும். ஸோ இங்கே முடிஞ்சதும் இந்த டேட்டா இந்த பக்கம் ஃப்ளோ ஆகும். இங்கே முடிஞ்சதும் ரைட் சைடு போகும். அதுக்கடுத்து நெட்டு 2 வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த கேபிள் போட்டு அதாவது இந்த டெர்மினேட்டர் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த டேட்டா வந்து இங்கேயே ஸ்டாப் ஆகிட்டு முடிஞ்சிடும். அப்படி போகலன்னா அந்த டேட்டா வந்து லாஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ பேண்ட்வித் வேஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி இந்த பஸ் டோபாலஜியில் ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டருக்கு வர இன்டர்நெட் பேண்ட்வித் இன்னொரு கம்ப்யூட்டருக்கு வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைடு வச்சுங்க, கம்ப்யூட்டர் 1ல் இந்த பக்கம் இருந்து நெட்வொர்க் ஃப்ளோ ஆகுதுன்னா கம்ப்யூட்டர் 1க்கு பேண்ட்வித் நல்லாயிருக்கும், கம்ப்யூட்டர் 6க்கு அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கம்ப்யூட்டர் 2க்கு கொஞ்சம் அதோட கம்மியாக இருக்கும். அதே மாதிரி கம்மியாக குறைஞ்சி கம்ப்யூட்டர் 4க்கு பேண்ட்வித்து ஃபுல்லாக குறைஞ்சிரும். ஸோ ரொம்ப கம்மியாக இருக்கும். இதில் ஒரு 1 MB ஸ்பீடு வருதுன்னா இதில் பார்த்தீங்கன்னா வெறும் 100 KB ஸ்பீடு தான் வரும் கம்ப்யூட்டர் 4ல். ஏன்னா எல்லா கம்ப்யூட்டர்லும் போயிட்டு வரும், எல்லா கம்ப்யூட்டர் யூஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது எல்லா கம்ப்யூட்டருமே டர்ன் ஆஃபில் இருந்தால் இந்த லாஸ்ட் கம்ப்யூட்டருக்கு பேண்ட்வித்து, ஸோ என்டையர் பேண்ட்வித்தும் இது யூட்டிலைஸ் பண்ணிக்கும். அதே மாதிரி இந்த நெட்வொர்க்கில் ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் ஃபெயில் ஆச்சுன்னா, அதாவது கம்ப்யூட்டர் 2 ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இந்த என்டையர் நெட்வொர்க்கு டவுன் ஆகாது. அது எப்படின்னா கம்ப்யூட்டர் 1லேருந்து கம்ப்யூட்டர் 4 டேட்டா ஃப்ளோ ஆகும்போது கம்ப்யூட்டர் 1லேருந்து லெஃப்ட் சைட் போய்ட்டு அந்த டெர்மினேட்டர் இருக்கும். அந்த டெர்மினேட்டர் வந்து ரிவர்ஸ் வந்துட்டு கம்ப்யூட்டர் 6 போகும். ஒரு கம்ப்யூட்டர் 2ல் போகும்போது இங்கே டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ அந்த டேமேஜ் ஆகுதுன்னா அதுலேருந்து திரும்ப வந்துட்டு கம்ப்யூட்டர் 5 கம்ப்யூட்டர் இருக்கும். அதே மாதிரி இந்த மெயின் கேபிளில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மெயின் கேபிள் இதுதான் அதனோட மெயின் முதுகெலும்பு, இந்த நெட்வொர்க்கோட முதுகெலும்பு தான். ஸோ இது அதாவது இது டேமேஜ் ஆச்சுன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஸோ என்டையர் நெட்வொர்க்கும் செப்பரேட் ஆகிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வச்சுருக்கேன், கம்ப்யூட்டர் 1, 2, 6 இங்கே டேமேஜ் ஆச்சுன்னா கம்ப்யூட்டர் 1, 2, 6 ஒரு நெட்வொர்க் ஆகிடும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் 3, 5, 4 வந்து ஒரு நெட்வொர்க் ஆகிடும். ஆனால் 2 கம்யூனிட்டி ஆகாது. ஸோ 1லேருந்து 2, 3, 6 1, 2, 6 இது 3 ஒரு நெட்வொர்க்காகவும் 3, 5, 4 இது ஒரு நெட்வொர்க்காகவும் இருக்கும். அதே மாதிரி இங்கே கட் ஆயிடுச்சுன்னா அப்படி உங்களுக்கு தேவையில்லைன்னா 2 பக்கமும் டெர்மினேட்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா டேட்டா லாஸ் நிறைய ஆகும், பேண்ட்வித் வேஸ்ட் ஆகும். ஸோ இதுதான் பஸ் டோபாலஜி.
ஸ்டார் டோபாலஜி. ஸோ இந்த ஸ்டார் டோபாலஜியில் எல்லா கம்ப்யூட்டர்ஸும் ஒரு சென்ட்ரலைஸ் டிவைஸில் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த சென்ட்ரலைஸ் டிவைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு மோடமாக இருக்கலாம், இல்லை ஒரு ரவுட்டராக இருக்கலாம், இல்லை ஒரு சுவிட்சாக இருக்கலாம். ஸோ இந்த கம்ப்யூட்டர்ஸ் எப்படி டேட்டாஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த சென்ட்ரலைஸ் டிவைஸ் வழியாக தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ கீழே நான் இமேஜ் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டார் டோபாலஜியில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் 1 இருந்து கம்ப்யூட்டர் 3க்கு டேட்டா ட்ராவல் பண்ணணும்னா கம்ப்யூட்டர் 1 இருந்து டேட்டா சென்ட் பண்ணும். ஸோ ஸ்விட்சுக்கு போகும், இல்லை வாட் எவர் த சென்ட்ரலைஸ் டிவைஸுக்கு போகும். ஸோ அங்கேருந்து டைரெக்டாக அந்த டெஸ்டினேஷன் கம்ப்யூட்டருக்கு போகும். ஸோ ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் வந்து இந்த சுவிட்ச் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு, அதே மாதிரி கம்ப்யூட்டர் 3 வந்து அந்த சுவிட்ச் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் சென்ட்ரலைஸ் டிவைஸ். ஸோ கம்ப்யூட்டர் 1 இருந்து நீங்கள் டேட்டா கம்ப்யூட்டர் 3க்கு சென்ட் பண்ணால் டேரெக்டாக சென்ட் பண்ணிடலாம். ஸோ இதனோட டேட்டா ஃப்ளோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது எந்த மற்ற கம்ப்யூட்டரையும் டிபெண்ட் பண்ணியிருக்காது, நம்ம பஸ்ஸு டோபாலஜி மாதிரி. அதே மாதிரி இந்த டோபாலஜியில் ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் ஃபெயில் ஆகிட்டாலோ, ஏதாவது ஒரு நெட்வொர்க் டேமேஜ் ஆகிட்டாலோ மற்ற கம்ப்யூட்டர்ஸ் வந்து டவுன் ஆகாது அதெல்லாம் மாதிரி. ஸோ ஏன்னா இது எல்லாமே மெயின் வந்து இந்த சென்ட்ரலைஸ் ஸ்விட்ச் தான். ஸோ மற்றபடி அந்த ஃபெயிலான கம்ப்யூட்டர் மட்டும் விட்டுட்டு மற்ற ரெஸ்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ் பார்த்திங்கன்னா கம்யூனிகேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ டேட்டா ஃப்ளோஸ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்விட்ச் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா என்டையர் நெட்வொர்க் டவுன். அதான் சொன்ன மாதிரி இதுதான் மொத்தம் மெயின். இந்த ஸ்விட்சில் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு. ஸ்விட்ச் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா ஸோ எந்த கம்ப்யூட்டருமே கனெக்ட் ஆகாது. ஸோ என்டையர் நெட்வொர்க் வந்து டவுன் ஆகிடும். அடுத்து நான் லாஜிக்கல் டோபாலஜி சொன்னேன் இல்லைங்களா, வே ஆஃப் டேட்டா ஃப்ளோ. அது வந்து இந்த பஸ் டோபாலஜியில் வருது லாஜிக்கல் டோபாலஜி. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா கம்ப்யூட்டர் எல்லா கம்ப்யூட்டருக்கு அனுப்புகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் 1, அப்புறம் ஸ்விட்ச்சு, அப்புறம் கம்ப்யூட்டர் 2, அப்புறம் ஸ்விட்ச்சு, அப்புறம் கம்ப்யூட்டர் 3, அப்புறம் ஸ்விட்ச்சு, அப்புறம் கம்ப்யூட்டர் 4, அப்புறம் ஸ்விட்ச்சு. ஸோ சம்டைம்ஸ் டேட்டா வந்து இந்த மாதிரி ஃப்ளோ ஆகும். ஸோ இது வந்து ஒரு ரிங் டோபாலஜியை க்ரியேட் பண்ணும். ரிங் டோபாலஜின்றதை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபிசிக்கலி இது வந்து ஸ்டார் டோபாலஜி, பட் லாஜிக்கலி விர்ச்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரிங் டோபாலஜி. ஸோ லாஜிக்கல் டோபாலஜினா என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிங் டோபாலஜி பார்க்கலாம். ரிங் டோபாலஜி. ஸோ இந்த ரிங் டோபாலஜியில் கம்ப்யூட்டர்ஸ் எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னா ஒரு சர்க்கிள் ஷேப்பில் கனெக்ட் ஆகிருக்கும். அதாவது ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு இன்புட் போகும். ஸோ அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜில் கம்ப்யூட்டர் 1 இருந்து கம்ப்யூட்டர் 2க்கு இன்புட் போகும். ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் 2லேருந்து அவுட்புட் போய்ட்டு கம்ப்யூட்டர் 3க்கு இன்புட் ஆகும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் 3யோட அவுட்புட் வந்து கம்ப்யூட்டர் 4 இன்புட் ஆகும். அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அந்த சர்க்கிள் ஃபார்மில் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் 4க்கு டேட்டா அனுப்பணுன்னா கம்ப்யூட்டர் 1 இருந்து, ஸோ அது கம்ப்யூட்டர் 2 போயிட்டு 2லேருந்து 3க்கு போயிட்டு 3லேருந்து கரெக்டாக 4க்கு போகும். அதே மாதிரி நீங்கள் 3லேருந்து 1க்கு அனுப்பணுன்னாலும் 3லேருந்து 4க்கு போகும், திரும்ப 4லேருந்து 1க்கு போகும். ஸோ இதனால் இது பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய ட்ராபேக். இதுவும் நம்ம இந்த பஸ் டோபாலஜி மாதிரி தான். இந்த ஒரு ரிங்கு தான் மெயினு. அதாவது இந்த ஒரு கேபிள் தான். இந்த ஏதாவது ஒரு கேபிள் டேமேஜ் ஆச்சாலோ இல்லை ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் ஃபெயில் ஆனாலும் இந்த மொத்த நெட்வொர்க்கும் டவுன் ஆயிரும். ஸோ நம்ம அந்த நெட்வொர்க்கை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இன்டர்நெட் வில் டவுன். அதுதான் இந்த ரிங் டோபாலஜியோட பெரிய ட்ராபேக்கு ஒன்று ட்ராபேக் அதுதான். ஸோ இதுதான் ரிங் டோபாலஜி. ஸோ மெஷ் டோபாலஜி. இந்த மெஷ் டோபாலஜியில் எல்லா கம்ப்யூட்டர்ஸோட கனெக்ட் ஆகிருக்கும். அதாவது இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் 1, கம்ப்யூட்டர் 2, கம்ப்யூட்டர் 3, கம்ப்யூட்டர் 4. ஸோ இது மொத்தம் ரிங் டோபாலஜியில் கனெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி இன்சைடு பார்த்திங்கன்னா ஸ்டார் டோபாலஜி இருக்கும். இதுதான் கனெக்டட் ஆல் கம்ப்யூட்டர்ஸ் டுகெதர். ஸோ கம்ப்யூட்டர் 1 பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் 1 கம்ப்யூட்டர் 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் 1 இருந்து சுவிட்ச் வழியாக கம்ப்யூட்டர் 3 கனெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் 1 கம்ப்யூட்டர் 4 வழியாக கம்ப்யூட்டர் 3 கனெக்ட் ஆகும். அப்படி இல்லைனா கம்ப்யூட்டர் 1 வந்து கம்ப்யூட்டர் 2 வழியாக கம்ப்யூட்டர் 3 கனெக்ட் பண்ணும். ஸோ எப்படி நீங்கள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அது வந்து எப்படி பார்த்தாலும் அந்த கம்ப்யூட்டர் 1 வந்து கம்ப்யூட்டர் 3யோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மெயினாக வேன் டெக்னாலஜிஸில் தான் யூஸ் பண்ணாங்க. வேனோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வைட் ஏரியா நெட்வொர்க். ஸோ வைட் ஏரியா நெட்வொர்க் என்னங்கிறது நான் லேட்டர் சாப்டரில் சொல்கிறேன் நான். ஸோ இப்போ அதனோட பேசிக் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வைட் ஏரியாங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் ஒரு ஆஃபீஸோட பிரான்ச் இருக்குது, மும்பையில் ஒரு பிரான்ச் இருக்குது, பெங்களூரில் ஒரு பிரான்ச் இருக்குது, டெல்லியில் ஒரு பிரான்ச் இருக்குது. ஸோ இந்த எல்லா பிரான்ச்சும் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கனெக்ட் ஆகிருக்கும். சென்னையில் இருக்கிறவங்க மும்பையில் இருக்கிறவங்களோட சர்வர்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம், ஷேர் பாத் ஆக்சஸ் பண்ணலாம், அங்கே இருக்கிற வேறு ஏதாவது நெட்வொர்க் ட்ரைவ்ஸோ அதை ஆக்சஸ் பண்ணலாம். அதே மாதிரி பெங்களூரில் இருக்கிறவங்க டெல்லியில் இருக்கிறது ஆக்சஸ் பண்ணலாம். அது எப்படின்னா
எல்லாம் இந்த சென்ட்ரலைஸ்டு வேன் டெக்னாலஜி மூலமாக தான். ஸோ இதுதான் நம்ம வேன் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெஷ் டோபாலஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி இதை வச்சு பார்ப்போம். ஸோ இந்த சென்னை ஆஃபீஸ்லேருந்து மும்பை ஆஃபீஸில் இருக்கிற ஷேர் டிரைவை அக்சஸ் பண்ணணும். எப்படியெல்லாம் அக்சஸ் பண்ணலாம்னா டைரெக்டாக அந்த சென்ட்ரலைஸ்ட் டிவைஸ் மூலமாக போய்ட்டு இப்படி அக்சஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சென்னையிலேருந்து பெங்களூர் போய்ட்டு பெங்களூர்லேருந்து மும்பை அக்சஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சென்னையிலேருந்து டெல்லி போய்ட்டு டெல்லியிலேருந்து மும்பையோட ஷேர் பார்த்து அக்சஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த எக்ஸாம்பிள் இந்த ஸ்விட்ச் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஸோ மும்பை அக்சஸ் பண்ண முடியாதுன்னு இல்லை, நம்ம இன்னொரு வழி இருக்குது. எப்படின்னா சென்னையிலேருந்து இந்த பெங்களூர் கம்ப்யூட்டர் டூ இந்த பெங்களூர் வழியாக மும்பை அக்சஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு வழி இருக்குது, கம்ப்யூட்டர் ஒன்லேருந்து டெல்லி வழியாக நம்ம மும்பை அக்சஸை ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த பெங்களூர் சைட் டவுன்னா அதே மாதிரி நம்ம கம்ப்யூட்டர் ஒன்லேருந்து அதாவது சென்னையிலேருந்து இந்த ஸ்விட்ச் வழியாக மும்பையோட ரிசோர்ஸ் அக்சஸ் பண்ணலாம். அதே மாதிரி டெல்லி வழியாக ரிசோர்ஸ் அக்சஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் மெஷ் டோபாலஜி. எந்த நெட்வொர்க் ஃபெயில் ஆனாலும் ஸோ அந்த சைட்டை நம்ம டெஸ்டினேஷன் அக்சஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும். ஸோ எல்லா சைட்டோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் மெஷ் டோபாலஜி. ஸோ வேன் டெக்னாலஜி நான் அப்புறமா அதுக்கு தனியாக கிளாஸ் எடுக்கணும், அதை எடுக்கிறேன். ஸோ இதுதான் மெஷ் டோபாலஜி. அடுத்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் டோபாலஜி. ஸோ இந்த ஹைப்ரிட் டோபாலஜி எப்படி இருக்குன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட டோபாலஜிஸ் வந்து ஒன்றா கனெக்ட் ஆகி ஒன்றா ஒர்க் ஆகும். இந்த இமேஜில் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஒன்று பார்த்திங்கன்னா ரிங் டோபாலஜி, அது வந்து பஸ் டோபாலஜியோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரிங் டோபாலஜி, அப்புறம் பஸ் டோபாலஜி, அதுக்கப்புறம் ரிங், அதுக்கப்புறம் பஸ், அதுக்கப்புறம் ரிங். ஸோ இது வந்து ஹைப்ரிட்டாக ஒர்க் பண்ணும். ஒன்றுக்கு மேற்பட்ட டிஃப்ரெண்ட் டோபாலஜி வந்து ஒன்றா ஒர்க் பண்ணுறது நம்ம ஹைப்ரிட்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு பில்டிங் இருக்குது, ஒரு பில்டிங்கில் மல்டிபிள் ஆஃபீஸஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்கோட 4th ஃப்ளோரில் ஒரு ஆஃபீஸும் 2nd ஃப்ளோரில் அதனோட ஆஃபீஸோட பிரான்ச் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த 4th ஃப்ளோரோட அந்த 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 ஆஃபீஸில் ஸ்டார் டோபாலஜி இருக்கும். அதே மாதிரி 2nd ஃப்ளோரோட ஆஃபீஸில் ஸ்டார் டோபாலஜி இருக்கும். ஸோ நீங்கள் 4th ஃப்ளோர் இருக்கிறதுனால 2nd ஃப்ளோரோட நெட்வொர்க் ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி 2nd ஃப்ளோர் இருந்துக்கிட்டு 4th ஃப்ளோரோட நெட்வொர்க்கை உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டும் ஒரே ஆஃபீஸு. ஸோ ரெண்டும் ஒன்றா கனெக்ட் ஆகி இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம பஸ் டோபாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படின்றதுன்னா ரெண்டுத்துக்கு ஒரு சென்ட்ரலைஸ் டிவைஸ், ஒரு சிங்கிள் கேபிள் போட்டு ஒரு ஸ்விட்ச் போட்டு அது மூலமாக ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஒரு பஸ் டோபாலஜி. 2nd ஃப்ளோரையும் 4th ஃப்ளோரையும் கனெக்ட் பண்ணுற ஒரு சென்ட்ரலைஸ்டு கேபிளோ இல்லை ஸ்விட்சோ வாட்டவர். அங்கே 4th ஃப்ளோரில் இருக்கிற ஒரு ரிங் டோபாலஜி, இதே மாதிரி 2nd ஃப்ளோரில் இருக்கிற ஒரு ரிங் டோபாலஜி. ஸோ ரெண்டு கனெக்ட் ஆகிறது தான் ஹைப்ரிட் டோபாலஜி. ஸோ இதுதான் ஒர்க் பண்ணும். இதை நம்ம ஈஸியாக பார்க்கலாம், எல்லா ஆஃபீஸ்லேயும் பார்க்கலாம். ஆனால் இது நம்ம ஃபிசிக்கலாக நம்மளால் பார்க்க முடியாது. 4th ஃப்ளோரில் ஒரு இது இருக்கும், 2nd ஃப்ளோரில் இது இருக்கும். ஸோ இது வந்து ஃபிசிக்கலாக பார்க்க முடியாது. இது ஒரு கைண்ட் ஆஃப் லாஜிக்கல் டோபாலஜி. ஸோ இதுதான் நெட்வொர்க் டோபாலஜி. ஸோ இந்த வீடியோ வந்து நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், என்னோடய நாலேஜ் வச்சு நான் க்ரியேட் பண்ணேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை இந்த வீடியோவில் ஏதாவது தப்பாக இருந்தாலோ இல்லை நான் தப்பாக தான் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் தயவு செஞ்சு எனக்கு பர்சனலாக மெயில் பண்ணுங்கள். என்னோடய மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. அப்புறம் இந்த பேக்ரவுண்டு நாய்ஸஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நான் என்ன தான் ட்ரை பண்ணாலும் என்னோடய வீட்டோட ஃபுல் இதுவே க்ளோஸ் பண்ணியிருக்கேன், ஜன்னல் டோர் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இந்த பஸ்ஸு இந்த எக்ஸ்ட்ரா நாய்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அதை நான் மேக்ஸிமம் குறைக்க பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.